என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். என்ன திங்ஸ் இருக்கோ அத வச்சு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் என்னன்றதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாரி வந்துட்டு நைட்டு வந்து சரி பொங்கல் பண்ணிக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. எதுவுமே வந்துட்டு நான் பார்க்கல. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு சுத்தமாவே இல்ல. மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பட் வந்துட்டு இந்த பழைய சாதம் இருந்ததுனால அத வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. நான் மார்னிங் வந்து பாசிப்பருப்பு வாங்கிட்டு வாங்க, இத வாங்கிட்டு வாங்கன்னு காலைல சொன்னோம் அப்படின்னா, இதுதான் சாக்குன்னு வச்சு ஏன் நைட்டெல்லாம் சொல்ல மாட்டியா? நான் அப்போ ஃபோன் பண்ணனே, இப்போ ஃபோன் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வச்சு நம்மளுக்கு அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஸோ எதுவுமே கேட்காம இருக்கிறத வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, பழைய சாதம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, மதியானம் வந்து உருண்டை குழம்பு பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்னோட நேரமோ என்னவோ அன்றைக்கி ஷட் டவுன் ஆகிடுச்சு. பாசிப்பருப்பு வந்துட்டு இல்லையா, ஸோ துவரம் பருப்புமே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் வந்து வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.